இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் களத்துக்கே வரல, எலெக்ஷன் டேட்லாம் அறிவிச்சிட்டாங்க, எங்க ஆளையே காணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்துட்டேன் அப்படின்னு 28ஆம் தேதி வராரு. பெரம்பூர்ல இருந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. சென்னைக்குள்ள 5 தொகுதிகளில் முதற்கட்டமாக பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. அதன் பிறகு அடுத்தடுத்த பிரச்சாரங்களை வந்து நடத்த இருக்காரு. ஸோ எப்படி பாக்குறீங்க, களத்துக்கு வர இருக்கிறார் விஜய் அவர்கள் 28ஆம் தேதி? விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்தே பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேற எதுவும் பண்ணல, பெரிய அரசியல் எல்லாம் பண்ணல. அப்படியே முக்கியமான சோசியல் இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுத்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மக்களோட நின்று போராட்டம் பண்ணி அப்படிலாம் அவர் அரசியல் எல்லாம் பண்ணல. வந்ததுல இருந்தே அவரு பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மற்ற கட்சிகளும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயும் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு களத்துல வர ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஏதோ ரொம்ப வித்தியாசமா தான் பண்றாருன்னு. இப்ப வந்து என்ன பண்ண போறாரு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ அதைதான் பண்ண போறாரு. வந்தோடனே கொஞ்சம் ரசிகர்களை ஊக்குவிக்கிற மாதிரி, அவங்களோட கைத்தட்ட பெறுவதற்கு மாதிரி சில விஷயங்கள் பேசுவாரு. பேசி அவங்கள ஆரவாரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 சோசியல் இஷ்யூஸை கையில் எடுப்பாரு. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ சரியில்லை, கச்சத்தீவை மீட்கணும், இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயத்த பேசுவாரு. பேசிட்டு முடிச்சுட்டு போறாரு. ஸோ அதனால பெருசா அதுல எதிர்பார்க்கறது ஒன்றும் இல்லை. விஜயால பெரிய அரசியல் எல்லாம் கையில் எடுக்க முடியாது. பெருசா பெரிய இஷ்யூ பேஸ்டான ஸ்பீச்சும் கொடுக்க போறது கிடையாது. இன்ஃபேக்ட் இப்ப பிராக்டிக்கலா விஜய் அரசியலுக்கு வர்றது, பிரச்சாரம் பண்றது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்த்தா ஒரு டைவர்ஷனா இருப்பார். இப்ப 2 திராவிட கட்சிகள் இருக்கு, இன்னொரு சைட்ல நாம் தமிழர் மாதிரியான ஒரு மாற்று கட்சி இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்கவுங்க அரசியல் பேசுவாங்க. திராவிட கட்சிகள் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு மாத்தி மாத்தி அவங்க அரசியல் பேசுவாங்க. ஒரு 2 பேருக்கும் மாற்று அப்படின்ற ஒரு அரசியலை என்டிகே பேசுவாங்க. டிவிக்கே ஒரு டைவர்ஷனா இருப்பாங்க. முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் பேசாம இவங்க பக்கம் கேமராலாம் திரும்பும். விஜய் ஏன்னா ஒரு ஸ்டார், அதனால அவர் பக்கம் கேமரா திரும்பும். ஆனா அதுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா, சொசைட்டிக்கு ஒரு யூஸ் இருக்கா, பொலிட்டிக்கலா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஸோ பெரிய ஒரு டைவர்ஷனா அது இருக்கும். இப்ப இபிஎஸ் காலத்துல வந்தாச்சு. அடுத்தது இவரும் பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு பேசிக்கிட்டே இருப்பாரு. இபிஎஸ் ஒரு சைட்ல திமுக எதிர்ப்பு பேசுவாரு, பேரலா விஜயும் திமுக எதிர்ப்பு பேசிக்கிட்டே போவாரு. மீடியா யாரை கவர் பண்ணுவாங்க, மீடியா விஜய்க்கு கவரேஜ் கொடுப்பாங்க. சோ திமுக எதிர்ப்பை விஜய் தான் பண்ற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும். இப்ப இதுல ஒரே சின்ன வேண்டுகோள் என்னன்னா, பெரிய அசம்பாவிதங்களை ஏற்படுத்திடாதீங்க, தயவு செய்து கேர்ஃபுல்லா வாங்க. தொண்டர்களும் சரி தலைமையும் சரி கேர்ஃபுல்லா இதை பிளான் பண்ணுங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறோம் ஓட்டை பிரிக்கிறோன்ற பேர்ல தேவையில்லாம உயிர்களோட விளையாண்டக்கூடாது, மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடாது, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா சாமானியர்களை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொரு நாள் வேலைக்கு போய் ஒர்க் பண்றாங்கன்னா நிறைய கஷ்டங்களோட அதை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க எதையாவது ஒரு அஜெண்டாவோட அரசியலுக்கு வந்துகிட்டு சாதாரண சாமானியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திடாதீங்க. உங்க தொண்டர்களோட லைஃபையும் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அது ஒண்ணுதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, சனிக்கிழமை தான் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. அவரு பிரச்சாரத்தை முதற்கட்டமா தொடங்கும் பொழுதே சனிக்கிழமை தான் வெளியே வந்தாரு. அப்புறம் தான் கரூர்ல சம்பவம் ஆச்சு, அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. சோ இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை சனிக்கிழமை தான் தொடங்குறாரு, பெரம்பூர்ல இருந்து தொடங்குறாரு. ஒரு தொகுதி கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி அனுமதி கேட்டிருக்காங்க. ஸோ 3000 பேர் ஒரு தொகுதி அப்படின்னும் போது ஒரு சின்ன இடத்துல சிட்டிக்குள்ள கூடும்பொழுது கண்டிப்பா கடுமையான டிராபிக் ஜாம்லாம் ஏற்படும். எப்படி இத காவல்துறை சமாளிக்க போறாங்க? ஏன்னா விஜய் சொன்னாலே கேட்க மாட்டாங்க டிவிகே தொண்டர்கள். ஸோ எப்படி பாக்குறீங்க இத சிட்டிக்குள்ள? இப்ப என்ன சொல்ல வரீங்க, எலெக்ஷன் கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறமும் சாட்டர்டே தான் வெளில வராருன்றீங்களா? சாட்டர்டே தான் வெளில வராரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டுல சில மாற்றங்கள் கொண்டு வரணுங்க. எலெக்ஷனை அரசியல் கட்சிகள் அணுகக்கூடிய விதத்தை மாத்தணும். பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணாம அது இருக்கணும். இன்ஃபேக்ட் நான் அதை அரசு தலையிட்டு இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் போடணும்னா சொல்ல மாட்டேன். மக்கள் பனிஷ் பண்ணணும். பப்ளிக் நியூசன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணீங்கன்னா அது டிவிக்கேன்னு இல்லை, எந்த கட்சியாவும் இருக்கட்டும். எலெக்ஷன் கிட்ட நெருங்கியாச்சுனாலே பெரிய பப்ளிக் நியூசன்ஸ் இருக்குங்க. எதையாவது மைக்க போட்டு கச்சா அமுச்சான்னு கத்திட்டு அங்கங்க போய்கிட்டு இருக்கிறது, தேவையில்லாம கூட்டத்தை போடுறது. இவங்க உருப்படியான கூட்டங்கள் போட்டு மக்கள் பிரச்சனை பேசினாலும் பரவாயில்ல, சும்மா எலெக்ஷன் டைம்ல கூட்டத்தை காட்டணும், நாங்க பெரிய பலமா இருக்கோன்றதை காட்டணும், ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும், எங்க பார்த்தாலும் எங்க கட்சி தெரியணும். இந்த மாதிரியான சூழல் ஏற்படுறதுக்காக ஒண்ணு நீங்க நிறைய செலவு பண்றீங்க. செலவு பண்ணி என்ன பண்றீங்க, பொதுமக்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறீங்க. இன்னைக்கெல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது. வீட்டுல உட்காந்து எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. முன்னெல்லாம் எப்படின்னா காலையில
5 மணி 6 மணிக்கு நைட்ல எல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க. இப்ப எல்லா டைமும் மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ரெசிடென்ஷியல் ஏரியான்னு நினைப்பீங்க, அங்கேயும் வீட்டுல உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு போய் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது மக்களுக்கு. இது ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி இந்த சூழல் கிடையாது. இப்ப சூழல் மாறி இருக்கு. சோ அதனால உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு அரசியலும் கிடையாது. சும்மா போடுங்கம்மா ஓட்டு, இந்த சின்னத்தை பார்த்து அந்த சின்னத்தை பார்த்துன்னு பாட்டு பாடிட்டு கிருத்தனம் பண்ணிக்கிட்டு ரோட்ல போய் டிராபிக்கை பிளாக் பண்ணிக்கிட்டு இந்த விஷயங்கள் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணும். இதெல்லாம் இந்த அரசியல் கட்சிகள் ஸ்டாப் பண்ணணும்னா மக்கள் இந்த மாதிரியான வேலைகள் பண்ணக்கூடிய கட்சிகளை பனிஷ் பண்ணணும். இதை என்கரேஜே பண்ணக்கூடாது. இவங்க மக்கள் இதை கண்டுக்காம இருக்கிறதால இவங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இவங்க பார்த்தோம்னா அவங்க கட்சிக்காரங்களை குஷிப்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டம் இது. இந்த டைம்ல நிறைய பணத்தை பம்ப் பண்ணுவாங்க, கட்சிக்காரங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப நிறைய பணம் வருது, சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டம் இது. அப்புறம் ஒரு விதமான ஒரு பரபரப்பான ஒரு சூழலையும் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த கட்சிகள் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, எலெக்ஷன் டைம்ல பாருங்க, இந்த கரவேட்டி கட்டிட்டு எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருப்பாங்க. இந்த லாஸ்ட் 10 days எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கட்சிக்காரங்க தான் இருப்பாங்க. ஆனா சென்னை வெள்ளம் வரும்போதோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் போது யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. அப்போ ஓட்டு கேட்கறதுக்கு உங்க கட்சியோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி ஆட்களை இறக்க முடியுது. ஆனா சென்னை நகரம் பாதிப்புல இருக்கும்போது, பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கும்போது நீங்க யாரும் வரதே இல்லை. அப்ப ஓட்டு கேட்கறதுக்கு தான் வெளில வருவீங்க. எனக்கு பிரச்சனை, நீங்க வெளில வர மாட்டீங்க. இந்த கூட்டத்தை அப்ப இறக்கி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? இவங்க எல்லாம் உள்ள களத்துல இறங்கி ஃபுல்லா நிவாரண பணிகள் எல்லாம் செஞ்சாங்கன்னா, அதிமுக திமுக எல்லாரும் சேர்ந்து பண்ணினாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? ஆனா அதை இவங்க பண்றது இல்லை. சோ இவங்க இந்த கட்சின்றதே பார்த்தோம்னா ஒரு செயலற்ற கட்சிகள் தான் இவங்கெல்லாம். இவங்களுக்கு வெறும் எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுவும் எப்படி? பணத்தை பம்ப் பண்ணாதான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ இப்ப சென்னை வெள்ளம் காலகட்டத்துல இவங்க பணத்தை எல்லாம் பம்ப் பண்ண மாட்டாங்க. எனக்கு என்ன யூஸ்? அவங்க கணக்கு பண்ணுவாங்க, என்ன இப்ப 2023ஆம் ஆண்டு இன்னும் 3 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வெள்ளம் வந்தா கூட நம்ம பண்ணலாம். ஆனா எலெக்ஷனை பொறுத்தளவுல வெயில் காலத்துல வருது, நம்ம அதெல்லாம் இப்ப கணக்கு பண்ணி அப்ப நான் எது களத்துக்கு வரணும்? நான் சாவண்டா அப்படின்னா பரவாயில்ல, எனக்கு என்ன வந்தது? உனக்கு கஷ்டம்னா எனக்கு என்ன வந்தது? எனக்கு தேவை எலெக்ஷன்ல ஓட்டு வேணும். அதுக்கு மட்டும்தான் நான் பணத்தை பம்ப் பண்ணுவேன். அதுக்கு மட்டும்தான் என் கட்சிக்காரங்களை வெளில கூட்டு வருவேன். ஏன்னா கட்சிக்காரங்களை பொறுத்தளவுல மக்களுக்கு சேவை செய்யுங்கள் தோழர்களே அப்படின்னு சொன்னா யாரும் வெளில வர மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க முதல்ல சேவை செய்யணும். அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தெல்லாம் பாக்கெட்ல வச்சாதான் வெளில வருவாங்க. இவங்க ஓட்டு கேட்க மட்டும்தான் வராங்க. சோ இதை நம்ம மாத்தணும். இப்ப பாருங்க, போக போக பாருங்க, ஃபுல்லா ரோட் டிராபிக் பண்ணுவாங்க, வெடிய போடுவாங்க, அங்கங்க ஊர்வலமா போவாங்க. இவங்க யாருமே இஷ்யூஸ் எதுவுமே பேச மாட்டாங்க. வெறுமனே ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் மூட கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஃபெஸ்டிவல் மூட யார் நல்லா கிரியேட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிரியேட் ஆகும். அதுதான் இவங்களோட ஏமா இருக்கும். அப்புறம் தொண்டர்களுக்கு ஒரு மூடு, அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் கூட எனர்ஜெட்டிக்கா வேலை பார்ப்பாங்க. அதுக்காக இதை பண்றாங்க. இதெல்லாம் மாத்தணும். ஏன்னா சொசைட்டி இப்ப மாறிட்டு இருக்கு, நம்ம அட்வான்ஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இப்ப இவங்க நியூசன்ஸா மாறிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க எவ்வளவு சிக்கல்களை ஃபேஸ் பண்ணி நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். பெட்ரோல் ஷார்டேஜ், கேஸ் ஷார்டேஜ், ரோட்ல எல்லாம் இப்ப கொஞ்சம் டிராபிக் லைட்டா கம்மியான மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு. இன்னைக்கும் நம்ம ஹோட்டலுக்கு போகும்போது, டீ குடிக்க போகும்போதெல்லாம் அங்க கேஸ் சிலிண்டர்ல சிக்கல்கள்லாம் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீறி சென்னையில மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்து அவங்க சம்பாதிச்சு ஃபேமிலி எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு உதவியா இல்லைனாலும் அவங்களுக்கு உபத்திரவமா இருக்கக்கூடாது. அதை இவங்க புரிஞ்சுக்கணும். சோ அதனால இது ஏன் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, விஜயன்கோ வெளில வந்தாங்கன்னா மிகப்பெரிய நியூசன்ஸ் அவங்க தான் இருக்க போறாங்க. இவங்களாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கும். இவங்க என்னன்னா வெறும் பணத்துக்காக தான் வருவாங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க வெளில வருவாங்க. சோ அதனால அதை தாண்டி எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் வெளியே வரணும்ன்றது உன்னோட விருப்பம். வெளியே வந்துட்டேன், 6 மணி வரைக்கும் நான் இருக்கணும், அதான் உன்னோட விருப்பம். 6 மணி வரைக்கும் இருப்பேன், கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். நீ கொடுத்ததுக்கு அவ்வளவுதான் வேலை, ஒர்த்து. ஆனா விஜய் ரசிகர்கள் அப்படி கிடையாது. வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் வேற ஜோன்ல இருப்பாங்க. அடிக்கிறது, ஒட்டைக்கிறது, பிரச்சனையை கொடுக்கறது, டிராபிக்கு இடையூறா இருக்கிறது, இந்த வேலையெல்லாம் திமுக அதிமுக தொண்டர்கள் பண்ண மாட்டாங்க. பாட்டுக்கு வந்தோமா, கொஞ்சம் காசை வாங்கினோமா, போனோமாட்டு இருப்பாங்க. இவங்க இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க விஜய் ஆட்கள். சோ அதனால இவங்களை விட அவங்க நியூசன்ஸ் இன்னும் அதிகமா கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, பெரம்பூர்ல விஜய் அவர்கள் போட்டியிட போறாரு, அதனாலதான் அங்கிருந்து கேம்பெயின் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. கமல்ஹாசன் அவர்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல, அதாவது சட்டமன்ற தேர்தல் அவங்க 21 சந்திக்கும் பொழுது கோவை தெற்குல அவரு போட்டிட்டு இருந்தாரு. அவரு சிட்டியே வேணாங்க, அங்க போயிருந்தானு அப்படின்னு கோவைக்கு போயிட்டாரு. அதுவும் சிட்டி தானே? அதுவும் சிட்டி தான். ஆமா, அது மாதிரி இல்ல, சென்னையில இல்லாம அவர் அங்க போயிட்டாரு. விஜயுமே சென்னையில போட்டிட மாட்டாரு, திருச்சி மதுரை போன்ற இடங்கள்ல போட்டிடுவாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. திருச்சி மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய் அப்படிலாம் பேசிட்டு இருந்தார்.
ஆனா அதெல்லாம் முடிவு பண்ணி ஓரளவுக்கு இப்போ பெரம்பூர்ல போட்டியிட போறாரு விஜய் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல. சோ சிட்டில சென்னைக்குள்ள போட்டியிடும் பொழுது வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு டிவிகேவும் விஜய் நம்புறாங்களா? எப்படி பாக்குறீங்க? இப்ப விஜய் போட்டியிடுவாரான்றதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. என்னை பொறுத்தளவுல அவர் போட்டியிட மாட்டார்னு நினைக்கிறேன். மேபி ஐ மைட் பி ராங். ஆனா எனக்கு அந்த ஒரு யோசனை இருக்கு, விஜய் போட்டியிடாம எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த மாதிரியான நியூஸஸ் கசி விட்டுக்கிட்டே இருக்கிறது. பெரம்பூர்ல ஒரு மேபி போட்டியிடுவாரு, அதனாலதான் அங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே அவங்க அந்த நியூஸை கசி விட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரம்பூர்ல விஜய் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அங்க இந்த ஓட்டு இருக்கு அந்த ஓட்டு இருக்குன்னா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. விஜய்க்கு அந்த தைரியம் இருக்குமான்னு எனக்கு டவுட் இருக்கு. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி தோத்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா தைரியமா நிப்பேன் அப்படின்ற ஒரு தைரியத்தோட விஜய் வந்து நிப்பாரான்றது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இப்போ எலெக்ஷன்ல ஒரு போட்டி போடலனாலுமே டிவிக்கே தோக்கதான் போகுது. எப்படியா இருந்தாலும் தோல்வி அப்படின்றது உறுதியாக தான் போகுது. அது களம் கண்டுட்டு தோத்தா இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும்ல, அதை நினைப்பாங்கல்ல அவங்க. விஜய் ஒரு அரசியல் தலைவரா இருந்தா அது ஓகே. விஜய் ஒரு அரசியல் தலைவர் கிடையாது, விஜய் ஒரு சினிமாக்காரர். அரசியல் அவரு பார்ட் டைமா கூட பண்ணல. ஒரு பார்ட் டைமா பண்ணா கூட அது எப்படி ஒரு 1 வீக்ல ஒரு 2 days நான் அரசியல் பண்ண, அப்படி கூட அவர் பண்ணல. ஒரு மாசத்துக்கு 2 நாள் தான் பண்றாரு. சோ அரசியல் அவர் ஒரு ஹாபியா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு வேற தொழில் இருக்கு. அரசியல் ஒரு ஹாபியா பண்ணிக்கிட்டு இந்த ஹாபியால வரக்கூடிய பாதிப்புகள் அவரோட சினிமா ப்ரொஃபஷனை பாதிக்க அலோவ் பண்ணுவாரான்னு தெரியல. விஜய் கண்டிப்பா சினிமாவுக்கு திரும்ப போறார். விஜய் சினிமால இருந்து ரிட்டையர்லாம் ஆகல. ஜனநாயகன் கடைசி படம் கிடையாது, கண்டிப்பா என்ன பொறுத்தளவு கிடையாது. அவர் திரும்ப சினிமாவுக்கு போவார். அவர் ஒரு சினிமாக்கான ஒரு ஆள் தான். அதனால வெறித்தனமா சினிமாக்காக உழைச்சிருக்காரு. அவர் லைஃப்ல ஒரு 30 years பார்த்தோம்னா சினிமாக்காக தான் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சினிமாக்காக தான். அரசியலுக்காக ஒரு கஷ்டமும் படல, இன்னைக்கும் ஒரு கஷ்டமும் படல. சோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரோட சினிமா கரியரை கட்டி அமைச்சிட்டு அவர் ரிவர்ஸ் போக மாட்டார். இதெல்லாம் தூக்கி போட்டு அவர் போக மாட்டார். கண்டிப்பா அவரு சினிமாக்கு வரும். அதே மாதிரி சினிமால இருக்கக்கூடிய அந்த கிளாமர், அந்த ஃபேம், அந்த இதெல்லாம் ரசிச்சு பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது இல்லாம இருக்க முடியாது. அரசியல்ல உங்களுக்கு உதவியும் சேர்ந்து விடும். உங்களுக்கு ஒரு சைட்ல அரசியல்லையும் அந்த ஒரு பாராட்டுலாம் இருக்கும், இன்னொரு சைடு நிறைய எதிர்ப்பும் வரும் அரசியல்ல. சினிமால அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து ஒரு ஒரு ராஜா மாதிரி கொண்டாடப்படுவீங்க. அதை என்ஜாய் பண்ணி பழகிருப்பாங்க நடிகர்கள். இன்ஃபேக்ட் நான் ஒரு புக்ல படிச்சேன், எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த சினிமா மேல அவருக்கு எப்பவுமே ஒரு ஈர்ப்பு உண்டு. அவருக்கு அந்த லைஃபை விட்டு இங்க வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அவர் கூட பயணிச்ச ஒரு அதிகாரி ஒருத்தர் பேசியிருப்பாரு அந்த மாதிரி. சோ அதனால சினிமாக்காரங்களுக்கு பட்டுன சினிமாவை தூக்கி போட்டுலாம் வர முடியாது. அதுவும் விஜய் நான் சொன்ன மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவரோட லைஃபே பில்ட் பண்ணியிருக்காரு. அதை அவர் டெஃபினட்டா விட்டுட்டு வரமாட்டார். ஆனா எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, விஜய் வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாரா அப்படின்றது. ரெண்டாவது, அப்படி கண்டெஸ்ட் பண்ணா எங்க கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த பகுதிகள் எல்லாம் டிவிக்கே பலமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எம்என்எம் எங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, சிட்டில மயிலாப்பூர்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க, கோயம்புத்தூர்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதெல்லாம் ஒண்ணு சிட்டிஸ், இது கொஞ்சம் படிச்சவங்க எல்லாம் வாழக்கூடிய பகுதி. ரெண்டாவது என்னன்னா, இந்த பகுதிகள் எல்லாம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகம். இந்த பகுதிகள் எல்லாம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகம் தானே. கோயம்புத்தூர்ல ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகம், மயிலாப்பூர்ல ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகம். இந்த மாதிரியான பாக்கெட்ஸ்ல தான் கமல் அதிகமா ஓட்டு வாங்கியிருக்காரு. ஏன் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல கமல் அதிகமா ஓட்டு வாங்குறாரு? ஏன்னா கமலோட பாலிடிக்ஸ் வந்து ஆன்டி டிஎம்கே தான். சோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகமா இருக்கணும், அந்த ஓட்டர்ஸுக்கு அதிருப்தி இருக்கணும். சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆன்டி டிஎம்கேக்கு போகும்போது அந்த விஷயத்த அதிமுகவால பூர்த்தி பண்ண முடியாது. மயிலாப்பூர்ல அந்த மாதிரி கேஸ் தான், கோயம்புத்தூர் அந்த மாதிரி கேஸ் தான். அவங்க ஆன்டி டிஎம்கேன்றதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆன்டி டிஎம்கே போராட்கள். சோ அப்ப எனக்கு ஹை டோசேஜ் ஆஃப் ஆன்டி டிஎம்கே வேணும். அப்ப கமல் அங்க உள்ள வர. சோ அப்கோர்ஸ் இப்ப கமல் வந்து படித்த ஆட்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு உண்டு. அவரு தன்னை ஒரு இன்டெலெக்சுவல் மாதிரி தான் இவ்வளவு நாளா அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காரு. சோ அந்த விஷயமும் அங்க செல்லுபடி ஆகும். ஆனா முக்கியமா அவரோட ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ். ஏன்னா ஓட்ஸ் வாங்கணும்னா உங்களோட அரசியல் தானே தீர்மானிக்கும் உங்க ஓட்ஸ. நீங்க இன்டெலெக்சுவல்ன்றதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு அரசியல் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நான் அவருக்கு ஓட் போடுவேன். எனக்கு திமுக பிடிக்கலன்னா நான் கமலுக்கு ஓட் போடுவேன் 2019. இங்கேயும் அந்த ஃபேக்டரும் பிளே ஆகும். எங்கெல்லாம் ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அதுவும் எங்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரீமா போவாங்கல்ல, அதிமுகவை விட ஹை டோஸ் ஆஃப் ஆன்டி டிஎம்கே எனக்கு வேணும் அப்படின்னு வரும்போது விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில கோயம்புத்தூர்ல இப்பவுமே விஜய்க்கு சான்ஸ் இருக்கு.
எனக்கு ஒரு ஹோப் என்னன்னா, ஏற்கனவே ஒரு தடவை கமல்கிட்ட ஏமாந்துருக்காங்க அவங்க, இந்த தடவை ஏமாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை கமல் இதே மாதிரி ஆன்டி டிஎம்கே பேசி ஓட்ட உடைச்சிருக்காரு. கமல் பண்ணது ஒண்ணுமே இல்ல, திமுகவுக்காக ஓட்டு உடைச்சு கொடுத்ததுதான் அவர் பண்ண வேலை. திரும்ப அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் ஓட்டாவது உடைப்பார். இதுதான் விஜயோட மார்க்கெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் அதிகப்படியான ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்கோ, அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா ஏடிஎம்கே ஆஃபர் பண்ற ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸை விட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டோசேஜ் வேணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல விஜய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜயோட பொலிட்டிக்ஸ்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. ஆனா அவரு ஸ்டாலினை எதிர்க்கிறது, திமுகவை எதிர்க்கிறது, ஸ்டாலின் சார்னு சொல்றது அதெல்லாம் சாதாரண நாட்களுக்கு பார்க்கும்போது ஏதோ பண்றாரு போலன்ற மாதிரி யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்ப சிட்டில போட்டிடுறது நல்ல ஒரு முடிவு தான். பெரம்பூர்ன்றது அதான் நான் சொன்னது லாஜிக்ல வந்துச்சுன்னா சரிதான் அவருக்கு. ஆனா போட்டிடுவாரான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அப்ப நீங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கும். தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, இந்த தடவை தோத்தா நான் அடுத்த தடவை வந்துருவேன், அந்த தைரியனாலதான் நீங்க உள்ள போக முடியும். ஸோ அதனால அநேகமா ரிவர்ஸ் போயிடுவார்னு நினைக்கிறேன். கடைசியில கிட்ட வரும்போது நான் எல்லாருக்கும் சேர்த்து கேம்பெயின் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு தொகுதியில நான் மாட்டிக்கிட்டேன்னா 234 தொகுதி நான் போக்கஸ் பண்ண முடியாது, சிஎம் கனவு இந்த மாதிரி அப்ப சொல்லிக்க வேண்டியதான் கமல் மாதிரி. சரி, அதனால நான் சிஎம் கனவை வந்து தியாகம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி சொல்லிட்டாருன்னா மக்கள் நம்பிக்கை போயிரும்ல, கீழே கொஞ்சம் டவுட் ஆவாங்கதான். இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா லைட்டா ரிவர்ஸ் போற மாதிரி இருக்கே தலைவர் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. போட்டிடல அப்படின்னாலே டவுட் வந்துரும்ல, கொஞ்சம் டவுட் கண்டிப்பா வரும். பிரசாந்த் கிஷோர்லாம் அப்படி லைட்டா எலெக்ஷன் கிட்ட வரும்போது ரிவர்ஸ் போனார்ல, அப்படி 2 ஸ்டெப் பேக் போனார்ல, அந்த ஃபோர்ஸ் இருக்காது அப்புறம். ஆமா, என்ன தலைவர் போர்க்களத்துக்கிட்ட வரும்போது லைட்டா ரிவர்ஸ் போறாரு அப்படின்னு பாப்பாங்க, வெள்ளக்குடியை தூக்குறாரு அப்படின்னு பாப்பாங்க. பட் பாப்பா நமக்கு தெரியல, அவர் மேபி அவர் நிக்க கூட செய்யலாம். பட் என்னோட பர்சனல் ஹஞ்ச் என்னன்னா, அவர் நிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவரு கட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் இந்த சினிமா எம்பையர் இருக்குல்ல, அதை அவரு இழக்க விரும்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அரசியல் அவருக்கு ஒரு ஹாபி தான். இப்போ அறிக்கை கூட விட்டுருக்காரு. இப்போ பொன்ராஜ் அவர்கள் பேசிய பேச்சுக்கு வந்து அறிக்கையும் விட்டுருக்காரு. திமுக தான் இதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுக என்ற தீய சக்தி வந்து உறுதியாக வீழும் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு. திமுக எதிர்ப்பு அப்படின்றதுல அந்த புள்ளியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா டிவிகே? எப்படி பாக்குறீங்க? அவருக்கு பொன்ராஜ் பேசுறதுக்கெல்லாம் டிவிகே கொண்டு வந்து உள்ள சொல்லுறாங்க. இப்ப இங்க அல்டிமேட்டா இங்க இஷ்யூ என்னன்னா, பொன்ராஜ் அவர்கள் தாவேக்கா பெண்களை மரியாதை குறைவா பேசுறாரு. அதை பத்தி நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது ரொம்ப தவறு. சோ இப்ப தாவேக்கா பெண்களுக்கு ஆதரவா பொன்ராஜ் அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கையை அவரு வெளியிடுறாரு. நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்களுக்கு நிஜமாவே தாவேக்கா தொண்டர்கள் மேல, கட்சிக்காரங்க மேல பெரிய அன்பும் மரியாதையும் இருந்தா 41 பேர் இறந்தப்ப எங்க போனார்? அதுக்கப்புறமும் மரணம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒருத்தர் இறந்திருக்காரு, அங்க போனாரா விஜய்? சோ விஜய் அவர்களோட தவறால, தாவேக்கா கட்சியோட தவறால 41 பேர் இறந்தப்ப விஜயால எதுவும் பண்ண முடியல. குறைந்தபட்சம் நீங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்த்திருக்கலாம்ல, அவங்கள குறைந்தபட்சம் நீங்க அவங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கலாம்ல. நீங்க என்ன சொல்றீங்க, ஏதோ சதி நடந்திருக்குன்றீங்க. ஒரு சதியால உங்க தொண்டர்கள் இறக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய கோவத்தை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கணும். இப்படி அசால்ட்டா நீங்க விட்டுட்டா இருப்பீங்க? அத மக்கள் மத்தியில எடுத்துட்டு போய் அந்த 41 பேருக்கு நியாயம் வாங்கி தந்திருக்க வேண்டாமா? இல்ல சதி இல்லைன்னா அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. என்ன பொறுத்தளவுல அரசு பக்கமும் தவறு இருக்கு, தாவேக்கா பக்கமும் தவறு இருக்கு கண்டிப்பா. அப்ப நீங்க வந்து அதுக்கான பொறுப்பு இருக்கணும்ல. பொறுப்பே இருக்கல, நேரா போய் அவங்கள பார்க்கல. இன்னைக்கும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எத்தனை மீட்டிங் போடுறீங்க? ஏதாவது ஒரு மீட்டிங்ல நீங்க அவங்கள ஞாபகப்படுத்திருப்பீங்களா? அவங்களுக்கு ஒரு 4 போட்டோ வச்சு, ஒரு 4 கேண்டில் வச்சு, நம்ம தொண்டர்கள் நமக்காக உயிரை விட்டுருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் அவங்கள வந்து யோசிச்சு பார்த்திருப்பீங்களா ஒரு நேரமாவது? ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு என்ன அக்கறை? உங்களுக்கு ஒரு அக்கறையும் கிடையாது. இப்ப இந்த பெண்கள் மேலேயும் உங்களுக்கு அக்கறை கிடையாது. 41 பேர் இறந்தப்பவே உங்களுக்கு அவங்க மேல அக்கறை இல்லைன்னா இந்த பெண்கள் மேல உங்களுக்கு என்ன அக்கறை இருக்க போகுது? பொன்ராஜ் பேசினது தப்புதான், நம்ம ஸ்ட்ராங்கா அதை விமர்சிக்கிறோம். ஆனா விஜய்க்கு ஒரு அக்கறையும் கிடையாது அவங்க மேலாம். விஜய் இன்னைக்கு ஏன் வராருன்னா, அவருக்கு இந்த அறிக்கை விட்டு அரசியல் பண்றது மட்டும்தான் அவருக்கு தெரியும். தட்டையான அறிக்கைகள் விட முடியும். சோ அந்த மாதிரி அவர் ஒரு அறிக்கையை இப்ப வெளியிடுறாரு. அதை தாண்டி பொன்ராஜ் அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. இவருக்கு ஒண்ணும் அவங்க தொண்டர்கள் மேல பெரிய அக்கறை எல்லாம் கிடையாது. தொண்டர்கள் மேல அக்கறை இருந்தா இப்ப ரீசெண்டா ஒரு யங்ஸ்டர் இறந்திருக்காரு, அவரை போய் பார்க்க வேண்டியதானே? அவரு இறந்திருக்காரு, அவரை போயிட்டு அந்த குடும்பத்தார போயிட்டு வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் பாக்குறாரு.
ஆமா. ஆனா விஜய் அவர்களுக்கால போக முடியல, ஒரு அறிக்கை விட முடியல. இப்ப திமுக காரங்க பாத்தீங்கன்னா கஸ்டூடி தேர்தல் வீட்டுக்கு போக மாட்டாங்க, கலாச்சாராய மரணத்துக்கு போக மாட்டாங்க, ஆனா இங்க வருவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அவங்க கட்சி அவங்க பண்ண தவறுல இறக்குறவங்க இடத்துக்கு போக மாட்டாங்க. சோ அடுத்தவங்க தவறுனா போய் பாக்குறது எல்லாமே பண்ணுவாங்க. சோ அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கணும், இவங்களை நம்பிலாம் போறது. இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கக்கூடிய ஆட்களை நம்பி போறத நம்ம தான் நிப்பாட்டணும். இப்ப எலெக்ஷன் கிட்ட வருது, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் இந்த மாதிரி அறிக்கைகளை விட்டு விளையாடுறதுதான். சோ நீங்க ஒரு அறிக்கையை விடுவீங்க, அப்புறம் அவங்க அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க, நீங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஸ்டண்ட் காட்டுவீங்க. நீங்க 2 பேரும் பஞ்சே பண்ண மாட்டீங்க, இப்படி கையை காட்டிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறது. அதுதான் ஷேடோ பாக்ஸிங் வாங்கல்ல, அததான் இப்ப திமுகவும் தாவேக்காவும் பண்ணிட்டு இருக்காங்க. இஷ்யூ பேஸா நீங்க திமுகவை எவ்வளவோ இடங்கள்ல பிரச்சனை கொடுக்கலாங்க. நான் சொல்றேன் ஒண்ணுமே இல்ல, நீட் இஷ்யூ வச்சு நீங்க என்னென்ன மாதிரி பாடுபடுத்தலாம் திமுகவை. என்ன பேச்சு பேசினாங்க, அதிமுக கூட பேசுறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இபிஎஸ் அவர்கள் பேசுறாரு நீட் இஷ்யூவை பத்தி மயிலாப்பூர்ல. பிஜேபி வச்சுக்கிட்டு பக்கத்துல தமிழிசை இருக்காங்க, அவர் பேசுறாரு. நான் நினைச்சேன் சரி நீட் இஷ்யூ எல்லாம் பேச மாட்டாங்கன்னு நினைச்சேன். பட் ஏதோ மாதிரி ஒரு மாதிரி நாசுக்கா அதை பத்தி பேசுறாரு. இவருக்கு என்ன குறைச்சல் பேசுறதுக்கு? திமுக அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள்ல எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்க, என்னென்ன பேசிட்டு என்னென்ன நிறைவேற்றினாங்க. அதுல குறிப்பா அதிகமா வாய் பேசினதுன்னா நீட்டு தான். பேசாத பேச்சே கிடையாது. 21 அப்படி பேசினாங்க, நிறைவேற்றவே இல்லை. டாஸ்மார்க் இஷ்யூ அதெல்லாம் கையில் எடுத்தீங்கன்னா எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும். இப்போ இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பத்தி படிக்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டி பிரிட்டிஷ்காரனுக்கு எதெல்லாம் இன்கம் தருதோ அந்த சோர்ஸ்லாம் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்களோட இன்கம் சோர்ஸை கம்மி பண்ணணும். டாஸ்மார்க் தான் இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்டோட இன்கம் சோர்ஸ். நீங்க எதிர்க்கக்கூடிய திமுகவோட இன்கம் சோர்ஸ் அதானே. நீங்க திமுக அதிமுக 2 பேரும் எதிர்க்கிறீங்க. அப்படி இருக்கும்போது தவறான ஒரு வழியை யூஸ் பண்ணி டாஸ்மார்க் வழியா ரெவன்யூ இந்த கட்சிகள் ஜெனரேட் பண்றாங்கன்னா அதெல்லாம் நீங்க கை வைக்கலாமே. அங்கெல்லாம் நீங்க போவே மாட்டாங்க, அதை கை வைக்க மாட்டாங்க. இலவசங்களை கை வைக்க மாட்டாங்க, இலவசங்களை ஆதரிக்கிறாங்க. நீட்டை கையில் எடுக்க மாட்டாங்க. இப்ப அறிக்கை விடுறாங்க. அறிக்கை விடுங்க, நல்லதுதான். ஆனா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு நீங்க அறிக்கை விட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி உங்க தொண்டர்கள் 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் போயிட்டு அவங்களையும் நீங்க பார்த்திருக்கணும். பார்த்தது மட்டும் இல்லாம காலம் முழுக்க நீங்க அவங்கள ஞாபகத்துல வச்சுக்கணும். அவங்கள நீங்க மறக்கவே கூடாது. ஒரு கட்சி அப்படிதாங்க இருக்கணும். ஒரு கட்சிக்காக ஒரு 4 பேர் இறக்குறாங்கன்னா காலம் முழுக்க நீங்க அவங்கள மறக்கவே கூடாது. அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பப்ப வருஷத்துக்கு ஒருக்காவோ ஏதோ ஒரு தடவை அவங்கள மறக்க கூடாது. உங்க கட்சிக்காக தானே அவங்க இறந்துருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. இப்ப ஒரு தொண்டர்களை பத்தி தப்பா பேசிட்டாராம் பொன்ராஜ், உடனே இவங்க எல்லாம் இப்ப பயங்கரமா பேசுறாங்க. உங்களால 41 பேர் இறந்ததுக்கே உங்களுக்கு வாய் திறக்க முடியல. அப்ப இப்ப பொன்ராஜை நீங்க ஆதரிக்கலாம்னு கேட்டுற போறீங்க. பொன்ராஜெல்லாம் நம்ம ஆதரிக்கவே இல்லை. அவர் பேசினதெல்லாம் மிகப்பெரிய தவறு. ஒரு தனி வீடியோவே நம்ம அதுக்கு போட்டிருக்கோம். ஆனா விஜய்க்கு ஒன்றும் உங்க தொண்டர்கள் மேல அக்கறை கிடையாது. நமக்கு உண்டு, விஜய்க்கு தொண்டர்கள் மேல அக்கறை கிடையாது. பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.